போட்டி நல்லா ஜாலியா இருந்துச்சுல்ல, அதுக்காக தான் தமிழ் டீச்சரை இன்னும் காணலையேன்னு தேடிட்டே இருக்கேன். ஆமா இல்ல, விடுகதை போட்டி நல்லா ஜாலியா தான் இருந்துச்சு. 2 நாள் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு வரும்போது நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன கௌரி, தமிழ் டீச்சரையே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. உனக்கு தான் ஏற்கனவே ஒரு ஸ்கெட்ச் பிரைஸா கிடைச்சாச்சுல்ல, அப்புறமும் உனக்கு ஆசை விடவே இல்ல. இந்த ஒரு ஸ்கெட்ச் எல்லாம் எனக்கு போதாது. டீச்சர் சொன்னாங்கல்ல, போட்டி முடிவுல யாரு நிறைய விடை சொல்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரைஸ் கொடுப்பேன். அந்த பிரைஸ் தான் எனக்கு வேணும். இந்த ஒரு ஸ்கெட்ச் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நீ கவலைப்படாத கௌரி, டீச்சர் தரக்கூடிய பெரிய பிரைஸ் உனக்கு தான். உனக்கு மட்டும் தான் கிடைக்கும். பாத்தியா மது, பிளஸ்ஸிக்கு அவ ஃப்ரெண்ட் கௌரி மட்டும் தான் வின் பண்ணணும். மத்தவங்க யாருமே வின் பண்ணிட கூடாது. கௌரிய மட்டும் தான் அவளுக்கு கண்ணு தெரியுது. இருக்கட்டும் ஆன்சி, கௌரிக்கே டீச்சர் கொடுக்கக்கூடிய பிரைஸ் கிடைக்கட்டும். எனக்கு சந்தோஷம் தான். உனக்கு ரொம்ப பெரிய மனசுதான் மது. எல்லாரும் அமைதியா இருங்க, டீச்சர் வராங்க. வாவ், டீச்சர் பெரிய பிரைஸ் ஒன்னு கொண்டு வராங்கப்பா. இது யாருக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன பசங்களா, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் எத்தனை விடுகதை யோசிச்சு வச்சிருக்கீங்க? சரி சரி, நேரம் வேற ரொம்ப ஆயிடுச்சு. விடுகதை போட்டியை தொடங்கிடலாமா? சரி டீச்சர், நாங்களாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். இந்த முறை நான் விடுகதை கேக்குறேன். கிளை உண்டு ஆனால் இலை இல்லை, அது என்ன? என்னது, இலை இல்லாத கிளையா? அப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லையே. என்னவா இருக்கும்? டீச்சர் எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். மான் கொம்பு. சரியா சொன்ன ஜானு. எல்லாரும் ஜானுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. இந்தா உனக்கு ஒரு ஸ்கெட்ச். டீச்சர், அடுத்து நான் கேக்குறேன் டீச்சர். தாடிக்காரன், மீசைக்காரன், கோயிலுக்கு போனால் வெள்ளைக்காரன். அவன் யார்? என்னது, மீசைக்காரனா? ஒருவேளை கொள்ளைக்காரனா இருப்பானோ? டீச்சர் டீச்சர், எனக்கு தெரியும். தேங்காய். சரியா சொன்ன மது. எல்லாரும் மதுக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க. டீச்சர், அடுத்து நான் கேக்குறேன் டீச்சர். 1000 பேர் அணிவகுத்து வந்தாலும் ஒரு தூசு கூட கிளம்பாது. அவர்கள் யார்? டீச்சர், எனக்கு தெரியும். எறும்பு கூட்டம். சரியான விடை ஸ்வேதா. டீச்சர், அடுத்து நான் கேட்கிறேன். கடலில் கலக்காத நீர், எவருமே குடிக்காத நீர், அது என்ன? டீச்சர், எனக்கு தெரியும். நம்ம கண்ணில இருந்து வரக்கூடிய கண்ணீர். அது கடல்லே கலக்காது. சரியான விடை. டீச்சர், அடுத்தது நான் கேக்குறேன் டீச்சர். கை இருக்கும் ஆனால் பிடிக்க முடியாது, கால் இருக்கும் ஆனால் நடக்க முடியாது, அது என்ன? நான் கண்டுபிடிச்சிட்டேன். நாற்காலி. சரியான விடை. அப்பாடி, கடைசியா எனக்கு ஒரு ஸ்கெட்ச் கிடைச்சிடுச்சு. இது போத எனக்கு. சரி பசங்களா, இதோட அந்த விடுகதை போட்டியை முடிச்சிடலாம். நேரம் வேற நிறைய ஆயிடுச்சு. யார்கிட்ட அதிகமாக ஸ்கெட்ச் இருக்குதுன்னு பார்க்கலாமா? யார்கிட்ட அதிகமாக ஸ்கெட்ச் இருக்குது? எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு ஸ்கெட்ச் தான் இருக்குது போல. டீச்சர், மதுக்கிட்ட 2 ஸ்கெட்ச் இருக்குது. ஆமாம், அப்போ மது, நீ 2 விடுகதைக்கு விடை சொன்னியா? அப்போ இந்த போட்டியோட வின்னர் நீ தான். இந்தா மது, உன்னோட ப்ரைஸ் வச்சுக்கோ. தேங்க்யூ டீச்சர். இந்த முறையும் அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு. ரொம்ப கவலைப்படாத. போட்டின்னு வந்துட்டா வெற்றி தோல்வி எல்லாம் சகஜம் தான் கௌரி. இதுக்காண்டி ரொம்ப சலிச்சுக்கிடாத. மது, டீச்சர் கொடுத்தா கிஃப்ட் கொடு. அதுக்குள்ள என்ன பிரைஸ் இருக்குதுன்னு பிரிச்சு பாப்போம். ஆன்சி, இந்த பிரைஸை பிளஸ் கிட்ட கொடு. பெரிய பிரைஸா இருக்குது. உள்ள என்னது இருக்குதோ தெரியல. பிரிச்சு தான் பாப்போமே. பசங்களா, இப்போ பெல் அடிக்கும். சீக்கிரமா வாங்க. ஒருத்தர அவங்க பேக் எடுத்துட்டு வரிசையாக வந்து நில்லுங்க. என்னது, வரிசையில நிக்கணுமா? நான் தான் வரிசையில முதல்ல நிப்பேன். ஜானு, அந்த பிரைஸை எடு, நாம எடுத்து பாப்போம். டீச்சர் ரொம்ப அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்கல்ல. உள்ள என்ன பிரைஸ் இருக்குதுன்னு பார்க்கிறதுக்கு ஆர்வமா இருக்குது. ஐயோ, பெல் அடிச்சிட்டாங்களே. ஜானு, அந்த பிரைஸை பிளஸ் இடத்துல வச்சிரு. எங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பணும். நாளைக்கு பார்க்கலாம். ஆன்சி, டீச்சர் தந்தா என்னோட பிரைஸ் எங்க ஆன்சி? அத நான் பிளஸ் கிட்ட கொடுத்தேன். அவ உன்கிட்ட திரும்ப தரலல்ல. எங்க வச்சிட்டாலோ தெரியலையே. சரி மது, நேரம் ஆகுதுல்ல. நாளைக்கு நம்ம காலையில வந்து பார்க்கலாம். இன்னைக்கு நான் கிளம்புறேன். இன்னைக்கு எங்க அம்மா சீக்கிரமா வர சொன்னாங்க. கோயிலுக்கு வேற எனக்கு போகணும். சரி ஆன்சி, நீ அப்ப கிளம்பு. என்னோட பிரைஸ் அவ்வளவுதானா? நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். அதை பிரிச்சு அம்மாட்ட காமிக்கணும். நீ என்னோட பிரைஸை காணல. அம்மா. மழை வர இருட்டிட்டு வர மாதிரி தெரியுது. வெளியில் துணி வர நிறைய காய போட்டிருக்கேன். மணி 4:30 ஆயாச்சு. இந்த மதுவை இன்னும் காணலை. அம்மா, என்னோட பிரைஸை காணலம்மா. டீச்சர் கொடுத்த என்னோட பிரைஸை காணலம்மா. அழாத மது, எதுக்கு அழுற? முதல்ல அழுகையை நிறுத்து. ஆமாம், என்ன ப்ரைஸ்? எதுக்கு டீச்சர் உனக்கு கொடுத்தாங்க? எங்க தமிழ் டீச்சர் இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு விடுகதை போட்டி வச்சாங்க. நான் தான் பிரைஸ் ஜெயிச்சேன். டீச்சர் என்ன பாராட்டி ஒரு பிரைஸ் எனக்கு கொடுத்தாங்கம்மா. அந்த பிரைஸ் என்னன்னு பார்க்கிறதுக்கு பிளஸ் என்கிட்ட கேட்டா. நான் பிளஸ் கிட்ட கொடுத்தேன். கடைசியா பெல் அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிரைஸ் என்கிட்ட திரும்ப வரவே இல்லை.
அப்படின்னா அது கிளாஸில் தான் இருக்கும். நாளைக்கு கிளாஸில் போய் நல்லா தேடிப்பாரு. சரியா? இப்போ நாம் போய் உடம்ப கழுவிட்டு வருவோம். உனக்கு பிடிச்ச பால் கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன். ருசியாக சாப்பிடலாம். என்னது இது? மதுவோட பிரைஸ் இங்க இருக்குது. நேத்து அவளோட பிரைஸ் அவ வீட்டுக்கு எடுத்துட்டு போகலையா? மறந்து வச்சுட்டு போயிட்டாளோ என்னதோ தெரியலையே. நேத்தே அவ இதை தேடிட்டே இருந்தாப்பா. என்னோட தப்பு தான். நான் அவகிட்ட இருந்து வாங்கினேன். ஆனா நான் திரும்ப அவகிட்ட கொடுக்கவே இல்ல. அதோ மது வர்றா பாருங்க. ஐ, என்னோட பிரைஸ் கிடைச்சிடுச்சு. என்னோட பிரைஸ் கிடைச்சிடுச்சு. இங்கதான் இருந்துச்சா? நேத்தே எங்க அம்மா சொன்னாங்க பிரைஸ் கிளாஸ்ல தான் இருக்கும் நீ. கிடைச்சிடுச்சு. ஜாலி ஜாலி. சாரி மது, என்ன மன்னிச்சிரு. நேத்து உன்னோட பிரைஸை நான் வாங்கிட்டு திரும்ப உங்ககிட்ட பத்திரமா கொடுத்துருக்கணும்ல. ஆனா நான் திரும்ப கொடுக்கவே இல்லை. சாரி மது. பரவாயில்ல பிளஸி. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து டீச்சர் என்ன பிரைஸ் எனக்கு கொடுத்து